அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/8/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை. இன்று பௌர்ணமி நாள். அம்பாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். கிரிவலம் செல்ல வாழ்விலே வளங்கள் கிடைக்கும் நாளாகவும், திருவோண நட்சத்திர நாள், பெருமாளை வழிபட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். காலை 3:25 வரை சதுர்த்தசி திதியும் அதன் பின்னர் பௌர்ணமி திதியும் ஆரம்பமாகின்றது. முழு நாளும் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று மாலை 5:04 வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்னர் திருவோண நட்சத்திரமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று காலை 6:03 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல தகவல்கள் காத்திருக்கின்றன. நீங்கள் இருக்கின்ற முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பீர்கள். சொந்த பந்தங்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். கடன் விஷயத்திலே நல்ல செய்திகள் உண்டு. அதேபோன்று அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு அற்புதமான நாள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று வியாபாரிகளுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய துறைகளாக பால் வியாபாரம், பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் போன்றவை உள்ளன. விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் கூடுதலாக கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 1 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, வெற்றிகரமான நாள். குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மக்கள் ஆதரவு, தொண்டர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதேபோன்று சட்டத்துறை மற்றும் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். பரம்பரை சொத்துக்கள், கோர்ட் கேஸ் விஷயங்களிலே உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். தாய்வழி உறவுகளால் நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இறைவனுடைய அருள் உங்களை தேடி வரும். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வீடு, இடம், நிலம், மனை வாங்குபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். மின்சாரம் மற்றும் ரயில்வே துறையில் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதேபோன்று இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்கள் வேறு சிந்தனைகளை வளர்க்கக்கூடாது. ஃபோனில் அரட்டை அடிப்பது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். தொழிலதிபர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வியாபாரிகளுக்கு வரும். கவனமாக இருக்க வேண்டும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் இராணுவம், காவல்துறையினருக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. அதேபோன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நீங்கள் நினைப்பதொன்றாகவும் நடப்பதொன்றாகவும் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக காளியம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. கடக ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன. குழந்தைகள், பிள்ளைகளால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு.
மதிய நேரத்தின் பின்னர் ஆசிரியர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சினிமா, கலைத்துறை, மீடியாக்கள் இருப்பவர்கள், தொலைக்காட்சி மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதிலே சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்று குறைவாக உள்ளது. அதேபோன்று இன்று வியாபாரிகளுக்கு கடன் விஷயத்திலே சில பிரச்சனைகள் வரும், கராராக இருக்க வேண்டும். இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் மற்றும் மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் பிரச்சனைகள் குறையவும் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 9 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் வந்து சேரும். அதேபோன்று குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்ப தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக உள்ளது. எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாகவும், புதிய கிளைண்ட்ஸ் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. பிபிஓ மற்றும் கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள், கவனமாக இருக்க வேண்டும். ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, போட்டிகளை சமாளித்து முன்னேற வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு போட்டிகள் ஏற்படும், ஆனால் மாலை நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். இன்று கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகளுக்கு குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஐயப்பன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பிரவுன் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக வங்கி, இன்சூரன்ஸ், நிதித்துறை நிறுவனங்களை பணிபுரிபவர்களுக்கு அற்புதமான நாள். ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு. ரயில்வே, மின்சாரத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதேபோன்று ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸ்களில் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. வக்கீல் துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள், மரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் மற்றும் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கும், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக பிருதிங்கிரா தேவி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு குடும்பத்திலே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். சொந்த பந்தங்கள் மூலமாகவும் நல்ல செய்திகள் வந்து சேரும். பரம்பரை சொத்துக்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். அரட்டை அடிப்பது, ஊர் சுற்றுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களின் கண்டிப்புக்கு உள்ளாவீர்கள். அதேபோன்று டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் செலவுகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். புரோக்கர் மற்றும் மீடியேட்டராக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி நீங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கையம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, உறுதியான
நல்ல தகவல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று சட்டத்துறை மற்றும் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதேபோன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் மற்றும் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அற்புதமான நாள். விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டிரைவராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புதிய கிளையண்ட்ஸ் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புதிய புக்கிங்ஸ்கள் வந்து சேரும். இன்று ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 4 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, பெற்றோர்களால் பெருமை அடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. அதேபோன்று அவர்களின் ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக், பார்மசி வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், டெலிகம்யூனிகேஷன் செக்டரில் வேலை செய்பவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள், வாகனங்களை மாற்ற அல்லது வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் மற்றும் மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டை காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. கும்ப ராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். குழந்தைகள், பிள்ளைகளால் பெருமையடையும் நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஷாப்பிங் செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே பிஆர் மற்றும் கிரீன் கார்டு அப்ளை செய்தவர்கள், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அதேபோன்று கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் நல்ல செய்திகள் கிடைக்கவும் வழிபட வேண்டிய தெய்வமாக பெருமாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. மீன ராசி அன்பர்களே, புத்துணர்வுடன் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு அமோகமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்குள்ளாவீர்கள். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் லாங்குவேஜ் ட்ரெயினர் மற்றும் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவர்களுக்கு புதிதாக கிளினிக் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சினிமா, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பண வரவு உண்டு. இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் மற்றும் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகும். உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ பிருதிங்கிரா தேவி உங்களுக்கு துணையாக நிற்பாள் என்று பிரார்த்தித்துக்கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.